மகாராஷ்டிரா தேர்தல். தாய்க்கு இறுதிச் சடங்கு செய்தபோது வேட்பாளராக திடீர் அறிவிப்பு. இடுகாட்டில் மருத்துவமனை தயாரானது. பரிதாபத்தில் லிப்ட் தருவதாக அழைத்துச் சென்று ஓடும் பேனில் இளம்பெண் கூட்டு இந்துவில் கழிவுநீர் கலந்த குடிநீர் பருகியாய் 8 பேர் பலி. 100க்கு மேற்பட்டோர் பாதிப்பு. இந்துக்கள் ஒன்றோடு நிறுத்தக்கூடாது. 2-3 குழந்தைகள் பெற்றெடுக்க வேண்டும். அசாம் முதல்வர் அட்வைஸ். மாவட்ட செயலாளர்கள் வேலையே செய்யவில்லை என அதிமுக பழனிசாமி திட்டு. பாஜகவுடனான கூட்டணி பற்றி கிராமங்களில் தெரியவில்லை என வருத்தம். பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு. ரொக்கப்பணம் குறித்த தகவல் இல்லை. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் 2% குறைவு. போல்ட்ரி மருந்து தயாரிப்பில் 364 பாதுகாப்பு விதிமீறல். சைபர் குற்றவாளிகள் 1193 பேர் கைது. டிஜிபி சந்தீப் மிட்டல் தகவல். தீபத்தூணில் தீபமேற்றுவதை தடுப்போர் முட்டாள்கள். தர்மேந்திர பிரதான். வெட்கமே இல்லாமல் பொய் சொல்கிறார் அமைச்சர் சுப்பிரமணியன். ஜெயக்குமார். திமுகவுடன் சண்டை போட்டு கூடுதல் சீட் கேட்போம். திருமாவளவன். இடைத்தரகர்களுக்கு இனிப்பு, விவசாயிகளுக்கு கசப்பு. பொங்கல் கரும்பு கொள்முதல் ஊழல் குறித்து அன்புமணி. திருச்செந்தூர் கோவிலுக்குள் தவேக கோஷத்தால் சலசலப்பு. தொகுதி மாறும் முடிவில் செல்வப்பெருந்தகை நயினார். நியமிக்கப்பட்ட ஒரே மாதத்தில் விசிகாவில் 48 மாவட்ட செயலாளர்கள் மாற்றம். குறைந்தபட்ச ஆதார விலை அறிவிக்க மரவள்ளி கிழங்கு விவசாயிகள் வற்புறுத்தல். சென்னையில் ஜனவரி 11-12 வாங்குவோர் விற்போர் சந்திப்பு. 50,000 டன் ஆப்கானிக் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு அனுமதி. ஸ்டீல் பொருட்கள் இறக்குமதி 3 ஆண்டுகளுக்கு வரி விதிப்பு. ரூபாய் 87,695 கோடி நிலுவைத் தொகை. வோடாஃபோனுக்கு 5 ஆண்டு சலுகை. அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு. நவி மும்பை விமான நிலையத்தில் நெட்வொர்க் சேவை வழங்குவதில் மோதல். இன்று முதல் பிரிட்ஜ் டிவிக்கு தரக்குறியீடு கட்டாயமாகிறது. மின்சார 3 சக்கர வாகனங்களுக்கான மானியத்தை நிறுத்த மத்திய அரசு முடிவு. புடைய வியாபாரி மீது போதை கும்பல் தாக்குதல். திருத்தணியில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி. குற்றவாளிகளுக்கு ஊக்கம் தரப்படுகிறது. முன்னாள் தலைவர் அண்ணாமலை. கடன் மோசடி வழக்கு. தனியார் நிறுவன இயக்குநர்கள் 4 பேருக்கு 5 ஆண்டு சிறை. இலக்கை நோக்கி முன்னேறும் சென்னை விமான நிலையம். நடப்பாண்டில் 2.47 கோடி பேர் பயணம். பெண் தாக்கியதில் போதை வாலிபர் பலி. சென்னையில் இல்லாத சேவைக்கு ரூபாய் 5,000 கட்டணம் செலுத்த உத்தரவு. பெருங்களத்தூர். ரூபாய் 48 கோடியில் புதிய திட்டம் துவக்கி வைத்தார் உதயநிதி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நிறுத்தியதாக சீனா டுபாக்கூர். அப்பட்டமான பொய் என இந்தியா திட்டவட்ட மறுப்பு. 180 கிலோமீட்டர் வேகத்தில் சீரிய வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில். ஆறாத தண்ணீர் டம்ளர். பிரம்மோஸ் ஏவுகணை திட்ட தலைவர்